இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது எப்படி உன் பொண்ணுக்கு மட்டும் நீ இம்மா பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுப்ப, என் பொண்ணுக்கு எவனோ ஒரு பரதேசி பையில பார்த்து கட்டி வைப்ப? அதெல்லாம் பாத்துக்கின்னு நான் கம்மன்னு இருக்கணுமா? இல்லக்கா, நல்லா கீதியா உங்க நியாயம். அப்படி இல்ல மங்கா. அண்ணாமலை வான்மதிக்கு அவங்கள விட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. வான்மதி இதை விட பெரிய வீட்டுல வசதியா தான் வாழ்வா. ஏயா பணக்காரன் பேச்ச என்ன நீ நம்ப சொல்ற? சரியா வா, அவங்க தான் வாக்கு குத்துக்கிறாங்கல்ல, வான்மதிய அவங்க வீட்டு மருமவுல ஏத்துக்கிட்டோம். வெண்ணிலாவுக்கு அவங்கள விட பெரிய இடமா பார்த்து கட்டி வைக்கிட்டோம். வாயா போலாம். அக்கா அக்கா வேண்டாக்கா, தயவு செய்து இந்த நிச்சயத்தை நடக்க விடுங்க. வான்மதிக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. வான்மதியை பெத்தது வேணா நீயா இருக்கலாக்கா, ஆனா வளர்த்தது நான் தானே. உன்னை விட அவ மேல பாசம் எனக்கு அதிகம்க்கா. உன் கால்ல வேணாலும் விழுகிறேக்கா. பெரியமா, ஏன் நீ இப்படி பண்ற? அண்ணாமலை ஆண்டி தான் எனக்கு நல்ல பெரிய இடத்து சம்பந்தமா பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்க மாட்டியா? சரி, அண்ணாமலை சொன்னது போல நந்துக்கலனா அப்புறம் இந்த மங்கா யாருன்னு காட்ட வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? அதெல்லாம் அவங்க சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. நீ பேசாம வா. வாங்குறேன்ல. ஒண்ணு இல்லம்மா, அவங்க பெரிய வான்மதிக்கு தான் நிச்சயம் நடக்குதுன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அதான் சொல்லி புரிய வச்சேன். இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே வான்மதிக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கல, அப்புறம் அவ்வளவுதான். நான் சொன்னதுதான். வான்மதி வாழ்க்கை ஏன் பொறுப்பு. அவளுக்கு பெரிய இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்ப சரி, நத்துக்கங்க. சரி சரி, நாளை ஆயிடுத்து. தட்ட மாத்திக்குங்கோ. வாங்க சீக்கிரம் தட்ட மாத்திக்குங்கோ. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. நானும் வருணும் லவ் பண்றோம் ஆண்டி. என்ன சொல்ற? எங்க லவ் பத்தி வருண் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்ல வந்தான். ஆனா நீங்க அவன் மேல வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை அவனை தடுத்துருச்சு. அவனால எங்க லவ் சொல்ல முடியல ஆண்டி. வருணுக்கு இந்த நிச்சயத்துல விருப்பமே இல்லை. உங்க பேச்ச மீற முடியாம தான் இவ்வளவு தூரம் வந்துட்டான். என்ன புது கதை சொல்ற? உண்மையதான் ஆண்டி சொல்ற.
எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. சாரா, பாருங்க, நாங்க யுஎஸ்ல இருக்கும்போதே 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இது உங்ககிட்ட சொல்றதுக்கு வருண் பயப்படுறான். அதனாலதான் நான் சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்தலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள இந்த நிச்சயம் நடந்துருச்சு. ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் ஃபேக்கா ரெடி பண்ணதுதான் பண்ண. அத ஒழுங்கா பண்ண மாட்டியா? இத பாருங்க, எங்க கல்யாணத்துல எடுத்த போட்டோ. இதுவும் உங்களுக்கு ஃபேக்கா தெரியுதா? குட், வெரி குட். போட்டோ, சர்டிபிகேட் எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்க. ஆனா இவ்ளோ பண்ண நீ டேட்டையும் ஒழுங்கா பாத்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டியே. என்ன சொல்றீங்க? நீ சர்டிபிகேட்ல போட்டிருக்கிற டேட் என்னோட பர்த்டே. அன்னைக்கு ஃபுல் டேவும் வருண் ஏன் கூட தான் இருந்தான்.